என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று எம்மை நான் நம்பியுள்ளேன். திரும்ப சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கும் செய்வார். செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். எல்லாரும் சொல்லுவோமா? அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று அல்லேலூயா. அப்பா, உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாம் செய்ய வல்லவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லப்பா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பியுள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, முதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து
அவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. கரங்களை உயர்த்தி, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இன்னொரு முறை சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று. ஆமாண்டவரே, எங்களால ஒண்ணும் முடியாதப்பா, நீர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பியுள்ளே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இனியும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்கப்பா. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு மன்னிக்கும் இயேசு என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலத்தில் ஆண்டவரை ஒரு பரிசேயன் தன்னுடைய வீட்டிலே போஜனம் பண்ணும்படியாக கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து அங்கே பந்தி இருந்தார். அந்த நேரத்தில் இந்த ஊரில் இருக்கிற பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஒரு பெண்ணை வேதம் சொல்லுகிறது. அந்த அம்மாவுக்கு பேர் கிடையாது, அந்த அம்மா யாருன்றது தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்குது. என்ன பெயர்னா பாவியான ஸ்திரீ என்று சொல்லுகிறது.
அதை குறித்து வேதத்தில் வேத அறிஞர்கள் சொல்லும்போது அந்த அம்மா பாவ வாழ்க்கை வாழ்ந்தவள், விபச்சாரம் அல்லது வேசித்தனம், ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத அல்லது எல்லாரும் பார்த்து ஏளனம் பண்ணுகிற ஒரு தவறான வாழ்க்கையை அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த அம்மா பாருங்க, இயேசு அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே வந்து அவருடைய பாதத்தின் அருகே நின்று கொண்டு அழுது அவருடைய கண்ணீரினாலே இயேசுவின் பாதங்களை நனைத்தாள், அதை தன் தலைமயிரினால் துடைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு அவருடைய பாதங்களை முத்தம் செய்து தன் கையில் இருந்த பரிமள தைலத்தை பூசினாள். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன, ஒரு 3 கேரக்டர் இந்த இடத்துல இருக்குது. முதல் கேரக்டர் என்ன அப்படின்னா, மற்றவர்களை அற்பமாக நினைத்த பரிசேயன் என்ற ஒரு மனிதன். இல்ல, இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள். வேதபாரகர், பரிசேயர் என்று 2 கூட்டத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதில் இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னா, கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிறவர்கள். அவங்க எந்த இடத்திலும் தவறு செய்ய மாட்டாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் அந்த பரிசேய கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார், வைராக்கியமாக வாழ்ந்தேன் என்று சொல்லுவார். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது இவன் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். அவனிடத்துல குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஒரு நாள் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அவன் அழைக்கிறான். எதற்காக அப்படின்னா, பந்தியிலே அவரை விசாரிக்கும்படியாக, இல்லை போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை அழைத்தார். அருமையானவர்களே, இந்த பரிசேயர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேயன் இயேசுவை ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றோ அவரை ஒரு தேவகுமாரன் என்றோ பார்க்காம ஒரு சாதாரண ஒரு மனிதனை போலத்தான் அவரை பார்த்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாமி சொல்றாரு, நான் உன் வீட்டிற்கு வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, நீ என்னை முத்தம் செய்யல, நீ என்னை என் தலைக்கு எண்ணெய் பூசல அப்படின்னு சொல்லும்போது அங்கே இயேசு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, என்ன நீ ஒரு பெரிய மனிதனாகவோ அல்லது விருந்தினராகவோ நீ வரவேற்கவில்லை, என்னை ஒரு சாதாரண மனிதனாக நீ உன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாய். இவ இயேசு அங்கே வந்து உட்கார்ந்த போது இந்த பரிசேயனுடைய மனநிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடத்துல குறை கண்டுபிடிக்கிற மனிதனாகவே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பாவியாகிய ஸ்திரீ வந்து அந்த இடத்துல நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த அம்மா இயேசுவினுடைய பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்யும் பொழுது இந்த மனுஷன் 39வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசுவை பற்றி நினைக்கிறான். இவர் தீர்க்கதரிசியாய் இருந்திருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார் அப்படின்னு சொல்றான். இங்க இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவையும் குறை கண்டுபிடிக்கிறான், அந்த பெண்ணையும் குறை சொல்றான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த மனநிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனா கிறிஸ்தவர்கள்ல, அதுவும் நல்ல ஜபம் பண்றவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, தவறாம கோயிலுக்கு போறவங்க, அல்லது இன்னும் ஒரு படி மேல போய் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம்னு சொல்றவங்க, ஆண்டவருடைய வரங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தான் பெருமையாய் நினைத்து கொண்டு தனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த பரிசேயன் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பார்க்குறான், இயேசுவையே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக வந்தார், இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்தார்,
இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்தார். ஆனா இவனுக்கு அவர் மேலேயே ஒரு சந்தேகம், இவர் தீர்க்கதரிசி தானா? ரெண்டாவது, இந்த பெண்ணை குறித்தவன் சொல்லும்போது சொல்றான், இவள் இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அவர் அறிந்திருப்பாரே. இவள் எப்படி இருக்கிறா? பாவியாய் இருக்கிறாள். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, அந்த பரிசேயனுடைய மனநிலை பாருங்க. அந்த அம்மாவை எப்படி பார்த்தாரா? பாவியாய் இருக்கிறாள் என்று பார்க்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று நாம் தெரிந்து கொள்ளணும். நிறைய நேரங்களில் அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிறவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட குறை இருக்கும். அந்த குறையை மறைக்கிறதுக்கு தான் மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக மற்றவங்க எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த மனிதனிடத்துல இருக்கிறது. என்னன்னா, இவன் ஒழுங்கா இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனா இவன் என்ன பண்றான்னா மற்றவங்களை குறை சொல்றான். இவங்க பாவி, இவள் பாவியா இருக்கிறாளே என்று சொல்லுகிறான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த மனநிலை உள்ள மனிதர்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க முடியாது, ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியாது, ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பு அவர்களுக்கு ஒரு நாள் நிலைத்திருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்துல அந்த அன்பு இல்லை, அவர்களிடத்துல அந்த ஆண்டவர் மேல உள்ள பக்தி இல்லை, ஆண்டவரை பார்க்கிற விதம் சரியில்லை. இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய பார்வை இந்த மனிதனை போல இருக்கக்கூடாது. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மரியாளை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே உட்கார்ந்து இருந்தால் இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தால் மார்த்தாள் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மார்த்தாளுக்கு ஒரு மன நிறைவு என்னன்னா, இயேசுவுக்காக நான் உழைக்கிறேன். என்ன பண்றேன்? உழைக்கிறேன். அவருக்கு நிறைய வேலைகளை நான் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட பல நேரங்களில் அப்படி யோசிக்கிறோம், நான் ஆண்டவருக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறேன், ஆண்டவருக்காக ஓடுறேன், உழைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்த்தாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது அவள் என்ன பண்ணாலாம்? தன்னுடைய சகோதரியையும் குறை சொன்னா, தன்னிடத்துல வந்த இயேசுவையும் குறை சொன்னா. இதுதான் பிரச்சனை. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, இந்த பரிசேயனை போல குறை சொல்லுகிறவர்களாக, குற்றம் பிடிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு கேரக்டர் அங்கே பார்க்கிறோம். அந்த அம்மா இல்லை, பாவியாகிய பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். இவளை இப்படி சொல்லலாம், இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்த பெண். இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்த பெண். பாவிதான். உலகம் அவளை பார்க்கும்போது எப்படி பார்க்க தெரியுமா? இவள் பாவியா இருக்கிறாள் என்று பார்த்தது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த பாவியான ஸ்திரீ பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள் இயேசுவை அறிந்திருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தில் கிடந்தவள் தான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதை குறித்து நாம் வாசிக்கும் போது அவள் இயேசுவை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தாள். அவள் இயேசுவினுடைய மீட்பை ஏற்கனவே பெற்றிருக்கிறாள். உண்மைதானா? ஏன்னா ஏசாமி சொல்லும்போது சொல்றாரு, இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே இவள் அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசுவினுடைய பாதத்தின் அருகே வந்து நின்று அழுது அவருடைய பாதங்களை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதத்தில் பரிமள தைலங்களை ஊற்றும் போது அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் அந்த இடத்துல அவள் இருக்கிறாள். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த அம்மாவை குறித்து நாம் பார்க்கும்போது இவள் பாவிதான், ஆனால் இயேசுவை அறிந்தவள். அங்க ஒருத்தன் பரிசுத்தவான் நினைச்சா, ஆனா இயேசுவை என்ன பண்ணல? அறிந்து கொள்ளல. ஆனா இவனை இந்த பெண்ணை குறித்து பார்க்கிறோம், இந்த அம்மா பாவியான ஸ்திரீதான், ஆனால் இயேசுவை அறிந்தவள். அவர் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவினிடத்துல வந்தாள் இல்லையா? மற்றவங்க கிட்ட அவளை தைரியமா அவ போயிருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இதே போல பரிசேயனாய் வேற ஒருத்தர் இருந்திருந்தான்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அதம்மா என்னை தொடாத, நீ யார் தெரியுமா? நீ பாவி, நீ என்னை தொடறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ பாவியா இருக்கிற, என்னையும் தீட்டுப்படுத்திடுவே, தொடாத அப்படி.
இந்த பரிசேயர்களை குறித்து வேடிக்கையாக சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்க தலை நிமிந்து கூட நடக்க மாட்டாங்களாம். ரோட்டில் போகும்போது தலை நிமிந்து கூட நடக்க மாட்டாங்க, கவிழ்ந்த தலையாக போவாங்களாம். ஏன்னா எதிரில் யாராவது பெண்கள் வந்துடுவாங்க, பார்க்கக்கூடாத ஆட்கள் வந்துடுவாங்க, நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு தலையை கவிழ்ந்துக்கிட்டே போவாங்களாம். வேடிக்கையாக சொல்லுவாங்க, அவங்க தலையை கவிழ்ந்துட்டு போய் ஒரு சில நேரங்களில் எதிரில் இருக்கிற சோற்றலை கூட முட்டிக்கிட்டு நிற்பாங்களாம். அப்போ அவன் எவ்வளோ தூரம் பரிசுத்தத்துக்காக காத்திருந்தான் பாரு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிற இந்த பெண் யார் அப்படின்னா பாவிதான். ஆனால் இயேசுவினுடைய அன்பை அவள் உணர்ந்திருந்தால் அவரை அவர் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு இயேசுவினிடத்தில் வந்தாள். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது தன்னுடையதை கர்த்தருக்கென்று கொடுக்கிறவளாக அவள் இருந்தாள். வேதம் சொல்லுகிற அந்த காரியம் என்ன தெரியுமா? 38வது வசனம் சொல்லுகிறது, அவள் என்ன செய்தாலாம்? பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே பூசினாள். பரிமள தைலம் அந்த காலத்தில் ரொம்ப விலை உயர்ந்தது. சொல்லப்போனால் அவங்க அதில் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, ஒரு மாத சம்பளம் அந்த ஒரு பரிமள தைலத்தினுடைய செலவு இல்லை, ஒரு வருஷத்துக்கு 300 பணம் இல்லை. அது வந்து இவர் யார் சொல்கிறது, யூதாஸ் சொல்வார், 300 பணத்திற்கு இதை விற்றிருக்கலாமே அப்படின்னா. ஒரு நாளைக்கு 1 ரூபா, சரிங்களா? 300 பணம் அப்படின்னா 300 நாளினுடைய சம்பளம். அவ்வளவு விலை உயர்ந்ததை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். ஏன் அப்படின்னா அவர் மேலே அவள் வைத்திருந்த அன்பு. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பாவியாகிய பெண்தான், ஆனால் கர்த்தருக்காக தன்னுடைய விலையேற பெற்றதை கொடுப்பதற்கு அவள் ஆயத்தமாக இருந்தாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை குறித்து ஒருத்தர் இப்படி சொல்றாரு, அந்த அம்மா ஊற்றினது பரிமள தைலம் மட்டுமல்ல, அவங்க செஞ்ச காரியம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா மனந்திரும்புதலை காண்பிக்கிறதா. 2வது விசுவாசத்தை காண்பிக்கிறது. 3வது இயேசுவின் மேல் அவள் வைத்திருந்த தூய அன்பை காண்பிக்கிறது. 3 காரியம். 1 அவளுடைய மனந்திரும்புதல். பாவத்திலிருந்து ஆண்டவரே நான் மனந்திரும்பி உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்ற அந்த மனந்திரும்புதல். 2வது ஆண்டவர் மேல் அவள் வைத்த விசுவாசம். 3வது அவள் ஆண்டவர் மேல வைத்த தூய அன்பை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார், எந்த நிலைமையில நான் வந்தாலும் அவர் என்னை தள்ள மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த பெண் வந்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய மனந்திரும்புதலை, தன்னுடைய தூய அன்பை அங்கே அவள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கிற ஒரு உன்னதமான கேரக்டர் என்ன தெரியுமா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார், யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் வருகிற எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 42வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அங்கே சொல்லித்தரார். வாசிங்க பார்க்கலாம். 42 லூக்கா 7:42. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயனுக்கு ஒரு உவமையை சொல்றார். ஒருத்தன் 500 வெள்ளிப்பணம் கடன்பட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் 50 வெள்ளிப்பணம் கடன்பட்டு இருக்கிறான். இவங்க 2 பேருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, கொடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை, நிர்வாகம் இல்லை. அவங்களுக்கு வருமானம் கிடையாது, அதை கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது என்று வரும்போது நம்ம ஊரில் செய்கிற மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு? ரைட் ஆஃப் பண்ணிட்டார். போப்பா, உன்னால் முடியல, ஆகவே நீ என்ன பண்ணு போ அப்படின்னு மன்னிச்சு விட்டாரு. இப்போ அதை சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 பணம்னா ஏறக்குறைய 1.5 மாதம் சம்பளம். அடுத்தது ஒருத்தன் வெறும் 50 நாளில், நான் சொல்கிறேன் 500ன்னா ஆமாம் 1.5 வருஷம். இன்னொருத்தர் 1.5 மாத சம்பளம்.
இந்த ரெண்டு பேர்ல யார் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை ஏற்கனவே மன்னித்து இருக்கிறேன். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, உன்னால முடியாது, நீ உன்னை நீயே மன்னித்து கொள்ள முடியாது, ரட்சித்து கொள்ள முடியாது. ரட்சிக்க வந்த இயேசு சொல்றாரு, நான் உன்னை மன்னித்து இருக்கிறேன். எப்படி மன்னித்து இருக்கிறேன்? அதிகமாய் மன்னித்து இருக்கிறேன். ஏன் மன்னித்து இருக்கிறேன்? உன்னால உன்னுடைய இயலாமையை பார்த்து நான் உன்னை மன்னித்து இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? என்னால் சொந்தமாக ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. பாவத்தில் விழுந்து கிடந்தேன், பாவத்தில் நான் மரித்து கிடந்தேன். என்னை தேடி வந்து என்னை உயிர்ப்பித்து இன்னைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அதிகமாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே அதிகமாய் நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். உண்மைதானா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த மன்னிக்கப்பட்டதை நாம் மறந்து போயிட்டோம். அதனால தான் ஆண்டவர் மேலே நமக்கு கோபம் வருது, ஆண்டவரை நாம் முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை குறை சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, என்னை ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். என்னால் எனக்கு நிர்வாகம் இல்லை, ஆகவே அவர் என்னை மன்னித்தார். என்னுடைய இயலாமையை பார்த்து கர்த்தர் என்னை மன்னித்து இருக்கிறார். இப்போ பாருங்க, எல்லாரையும் மன்னிக்கிறவர். ரெண்டாவது, என்னிடத்துல இருக்கிற நற்கிரியைகளை புகழுகிற ஒரு கர்த்தர். இல்லை, நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவர் அப்படியே பார்த்து அதை அவர் அங்கீகரிக்கிற கர்த்தர். நான் அடிக்கடி யோசிப்பேன், பாவியாகிய ஒரு பெண் வந்து இப்போ நம்மக்கிட்டேயே ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா நம்ம வெளிப்படையாக என்ன பண்ணுவோம்? பரவாயில்லைங்க, சந்தோஷங்க அப்படின்னுமே தவிர, உள்ள என்ன நமக்கு மனசில் என்ன இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் வந்து இது பண்ணுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை, இது என்னவோ யோக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இது யாருக்கு நமக்கு தெரியாதா அப்படின்ற அந்த பேச்செல்லாம் வரும். ஆனால் இயேசுவின் இடத்துல அது இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த இயேசு பரிசேயனை விட ஒரு படி மேலே இந்த அம்மாவை உயர்த்தி வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே பரிசேயனுக்கும் இந்த பரிசேயன் வந்து இந்த அம்மாவை மட்டமாக நினைக்கிறான். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? உன்னை விட அவ சிறந்தவ அப்படின்னு அங்கே காண்பிக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, என் ஆண்டவர் என்னுடைய நற்கிரியைகளை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர். நான் அவருக்காக படுகிற பிரயாசங்களை மறந்து போகிறவர் அல்ல, அவருக்காக நான் பட்ட பிரயாசங்களை நினைத்து இருக்கிற கர்த்தர். என்னுடைய அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்றார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வைத்திருக்கிறீர். அப்ப ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். என்னை குறித்தோ, என்னுடைய கண்ணீரை குறித்தோ, என்னுடைய அலைச்சல்களை குறித்தோ, என்னுடைய அங்கலாய்ப்புகளை குறித்தோ அவர் அறிந்திருக்கிறார். வனாந்தரத்தில் யாரும் இல்லாத நிலையில ஓடிக்கொண்டிருக்கிற ஆகாரை தேடி வந்து விசாரிக்கிறதுக்கு என் ஆண்டவரால் முடியுமானால் உங்களை என்னை விசாரிக்கிறதுக்கு அவரால் முடியாதா? யாருமே இல்லை, வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாள். தன்னுடைய ஊருக்கு ஓடிடும், எப்படியும் எகிப்துக்கு போயிடுவோம், அங்கே போய் எதையாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா ஓடினாங்களாம். ஆனால் ஆண்டவர் விடலை. நீ எகிப்துக்கு போனீன்னா உன்னுடைய சந்ததியே நாசமாக போகும், நீ அதுக்குள்ளாக அவளை திரும்பவும் கொண்டு வந்து நல்ல இடத்துல நிறுத்தணும். ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? போகிற வழியிலேயே சந்தித்து அவளை விசாரித்து அவளை திரும்பவும் நேர் வழிபடுத்துகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். இந்த இயேசு உங்களுடைய நற்கிரியைகளை காண்கிறவர். நீ பண்ணுற ஒவ்வொரு ஜபத்தை அவர் பார்க்கிறார். அவருடைய பாதத்தில் நீ வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிறார். ஒரு நாள் நம்முடைய கண்ணீரை அவர் வெறுமையாய் விட மாட்டார். இங்கே பாருங்க, இயேசு சொல்றார் முதல்ல இந்த மனுஷனை பார்த்து 44வது வசனத்தில், இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணீர் தரவில்லை. அந்த நாட்களில் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அந்த பாலஸ்தீனர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? வெளியே சுத்திகரிப்புக்காக பாத்திரம் வச்சிருப்பாங்க. கானாவூர் கல்யாணத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை எடுத்து அவங்க காலை கழுவுவாங்க, வரும்போது காலை கழுவுவாங்க. நீங்கள் இப்போ அந்த வழக்கத்தை நம்ம வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். குறிப்பாக ஜார்க்கண்டுக்கெல்லாம் அந்த மிஷினரி பயணம் போனீங்கன்னா நம்ம போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடுகு எண்ணெயை காலில் பூசி தண்ணியை ஊற்றி காலை கழுவுவாங்க.
எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அப்போ நாங்கள் உன்னை நேசிக்கிறோம், நீ என் வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்கள ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் பரிசேயன் என்ன பண்ண தெரியுங்களா? இயேசுவுக்கு அதை செய்யலை. கூப்பிட்டானே தவிர வந்தவரை நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். இவ ஏசாமி பாருங்க சொல்றாரு, நீ என் காலுக்கு தண்ணீர் தரல, ஆனா இவள் தண்ணீர் இல்லை கண்ணீரை ஊற்றி என் காலை கழுவினாள். ஆண்டவர் எவ்வளோ எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறார் பாருங்க. நாம் அவருடைய பாதத்தில் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவருடைய கணக்கில் இருக்குது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும், நான் புலம்புகிற புலம்பல் யாருக்கு தெரியும்? ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற உன் கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர். ரெண்டாவது சொல்றாரு, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. 45வது வசனம், இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றார், வரவேற்கிறதுல ரெண்டாவது முத்தம் செய்வார்கள். ஆனா இந்த பரிசேயன் அதையும் செய்யலை. அப்ப அவன் ஏதோ கடமைக்காக கூப்பிட்டுட்டான். ஆனா அதை விட உண்மையான ஒரு வரவேற்பு இங்க நடக்குது. என்னன்னா, இயேசுனுடைய பாதத்துல, அந்த கன்னத்துல முத்தமிடுவது அல்ல, அவருடைய பாதத்துல முத்தமிட்டால். 1-2 முத்தம் இல்லை, ஓயாமல் முத்தமிட்டால். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த பெண் அதிகமாய் இயேசுவினிடத்துல அன்பு கூர்ந்ததினாலே அதிகமாக முத்தமிட்டாள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். எண்ணெயை விட பரிமள தைலம் விலையேற பெற்றது. நீ என் தலைக்கு என்ன பூசுறதுக்கே கஷ்டப்பட்டப்பா, இவ அந்த விலையேற பெற்ற தைலத்தை என் பாதங்களிலே பூசினாள். ஒன்று தெரிஞ்சுங்க, பைபிள் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். எந்த சத்துரு என்னை பார்த்து இவ பாவின்னு சொல்றாளோ, அதே சத்துருக்கு முன்னால ஆண்டவர் இந்த அம்மாவை, நீ ஒண்ணுமே இல்லடா, நீ ஒண்ணுமே எனக்கு செய்யல, நீ எதுக்குமே லாய்க்கல, உன்னை விட இவ பல மடங்கு மேலானவள் என்று சொல்லி கர்த்தர் உயர்த்தி நிறுத்துறாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த பெண்ணை புகழுகிற இயேசு இன்னைக்கு நம்மையும் புகழுகிறதற்கு உண்மை உள்ளவர். நம்முடைய பாடுகள் உபத்திரவங்களோடு ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மையாய் நிற்போமானால், வேதம் சொல்லுகிறது, என்னை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர், அவர் என்ன பண்றதில்ல, நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, எனக்கு நியாயம் செய்கிறவராய் நிற்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் தெரியுங்களா, அவள் பரிமள தைலம் பூசினதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அநேக பாவங்கள், 47வது வசனத்தில் சொல்லு, அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அப்போ இதை குறித்து ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்பாகவே இவள் இயேசுவை அறிந்து அவர் மேல வைத்த விசுவாசம் அவளை என்ன பண்ணிடுச்சா, பாவத்திலிருந்து மன்னித்து விட்டது. இப்போ மன்னிப்பை பெற்றவளாகத்தான் இயேசுனுடைய பாதத்தில் வந்து அவ்வளவு காரியங்களையும் அவள் செய்தாள். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் அவரை அறிந்து அவரை விசுவாசித்து அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, முதல் வேலை நடக்குது, மன்னிக்கப்பட்டவர்கள், அவரிடத்துல அன்பு கூர்ந்தவர்கள், அவரிடத்துல நற்கிரியைகளை செய்கிறவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த பரிசேயனை போல குறை சொல்லுகிறவர்களாக, குறை கண்டுபிடிக்கிறவர்களாக, இயேசுவை குறை சொல்லுகிறவர்களாக நாம் வாழாதபடி, இந்த பெண்ணை போல ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை அறிந்தவர்களாய், அவரை விசுவாசித்தவர்களாய், அவரை கனம் பண்ணுகிறவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரிடத்துல நாம் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து நம்மை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீயும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாய். அந்த அன்பை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர். இன்னைக்கு வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிற ரோமரின் புஸ்தகம் 8:34 நாம் பார்க்கும்போது
அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய அந்த அன்பை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். 8:34 சொல்லுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக எழுந்திருக்கிறார். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். அவர் என்னை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறவர். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பரிசேயனை போல இருக்காத, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்காத. இவர் தீர்க்கதரிசி தானா? இவர் ஆண்டவர் தானா? இவர் உண்மையிலேயே எனக்கு நன்மை செய்வாரா? ஏன் ஆண்டவர் என்னை பார்க்கல? ஏன் ஆண்டவர் என்னை விசாரிக்கல? நிறைய குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை வரவேற்க வேண்டிய விதத்தில் அவரை வரவேற்காதவர்களாக இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது, ஒருவேளை இந்த பரிசேயனை பார்க்கும்போது இயேசு கொஞ்சம் உள்ளத்துக்குள்ள ஒரு வருத்தம் இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் வெளியே சொல்லலை, அமைதியாக உள்ளே வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆனால் இந்த பெண்ணை குறித்து பேசும்போது அவருடைய உள்ளத்தில் இருந்த அத்தனை காரியத்தை இயேசு வெளியே சொல்கிறார். நான் உள்ளே வரும்போது நீ எனக்கு தண்ணீர் தரலை, நீ என்னை முத்தம் செய்யலை, நீ என்னுடைய தலைக்கு எண்ணெய் பூசலை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு குறை நம்மிடத்தில் இருக்குமானால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, உம்மை நான் சரியான முறையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? வரவேற்றிருக்கிறேனா? உம்மை நான் முத்தம் செய்திருக்கிறேனா? உம்முடைய தலையில் எண்ணெய் பூசி சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அல்லது மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை பார்த்து என்னுடைய நன்மைகளை, என்னுடைய நற்கிரியைகளை நான் இழந்து போயிருக்கிறேனா? பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை பார்க்கிறோம். அவள் யாரையும் பார்க்கல, யார் என்ன சொல்லுவாங்கன்னு ஒன்றும் அவள் யோசிக்கலை. இயேசு அவளை ஏற்றுக்கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தின் அருகே வந்து நின்று கண்ணீர் விட்டு அழுது இயேசுவின் பாதத்தை தன் கண்ணீரினால் நனைத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னை நேசித்து எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த இயேசு இன்றைக்கும் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னுடைய எந்த சூழ்நிலையிலும் நான் போனாலும் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் போய் நம்முடைய கண்ணீரை வடிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கண்ணீர் விட்டு கதறணும், ஆண்டவருடைய சமூகத்தில் அழணும். பரிசேயன் ஆயக்காரனை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, அவனை போல நான் இல்லை, நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன். ஆனால் அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் மார்பிலை அடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு கூட துணியாமல் அவன் சொல்கிறான், தேவனே, பாவியாகிய என் மேலே கிருபையாயிருங்க. அந்த அந்த உண்மை உள்ள இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பெண்ணை போல ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு, ரெண்டாவது அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும். வேதம் சொல்லுது, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆகவே அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். எனக்கு ஆண்டவருடைய பாதத்தில் போய் விடுவோம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்தீர், என்னுடைய அக்கிரமங்களை நீக்கி இருக்கிறீர், என்னை சுத்திகரித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. முத்தம் செய்து நம்முடைய விலையேற பெற்ற அந்த நன்மையை, ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பை நாம் அவரிடத்தில் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. ஒருவரையும் புறம்பே தள்ளாத கர்த்தர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். மற்றவர்களைப் போல எங்களை குறை சொல்லுகிறவர் அல்ல. எங்களுடைய குறைவுகளையும் பார்த்து எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அந்த பாவியாகிய ஸ்திரீயை போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்.
எங்களுடைய குறைவுகளோடும் குற்றங்களோடும் பலவீனங்களோடும் பாவங்களோடும் உம்முடைய பாதத்தில் வந்து விழுகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களை நேசிக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு கனப்படுத்த நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.